ப்ரோ கபடியில லாஸ்ட் 2 சீசனோட அக்ரெசிவ் ரைடர் பாயிண்ட் மிஷின் கொடூர சம்பவக்காரர்னா அது நம்ம டேஞ்சர் தேவாங் தலால் தான். ஹரியானால ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்த தேவாங் தலால் டிவில பர்தீப் நர்வால் கபடி விளையாடுறத பார்த்து கபடி மேல இன்ட்ரெஸ்ட் வந்து பர்தீப் நர்வாலையே தன்னோட இன்ஸ்பிரேஷனா எடுத்து சின்ன வயசுலயே கபடி விளையாட ஸ்டார்ட் பண்ணி ஸ்டேட் லெவல்லையும் இந்தியன் ஆர்மி டீமுக்காக நேஷனல் லெவல்லையும் பல கபடி டோர்னமெண்ட்ஸ்ல படுபயங்கரமா விளையாடுனதுனால சீசன் 9ல ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அவர் எடுக்கிறாங்க. ஆனா ஒரு சில இன்ஜுரிஸ்னாலையும் டிஎஸ்பி அர்ஜுனோட ஒரு வேற லெவல் ஆட்டத்தினாலையும் சீசன் 9ல அவர் விளையாடல. உயிருக்கே ஆபத்தாகிற மாதிரி ஒரு ஸ்கல் பிராக்சர் இன்ஜுரி ஆனதுனால சீசன் 10லயும் அவர் விளையாடல. அவ்வளவுதான் தேவாங்கோட கரியரே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது சீசன் 11ல பட்னா பைரட்ஸ் அவர் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் ஆடின ஆட்டம் இருக்கே. சீசன் 11ஓட டாப் ரைடர் தேவாங் தலால் சீசன் 11ல பட்னா பைரட்ஸ் ரன்னர் அப் வாங்குறதுக்கு காரணமும் தேவாங் தலால். ஃபாஸ்டஸ்ட் 500 ரைட் பாயிண்ட்ஸ் கிராஸ் பண்ண பிளேயரும் தேவாங் தலால். வெறும் 43 மேட்சஸ்ல 500 ரைட் பாயிண்ட்ஸ் கிராஸ் பண்ணிட்டாரு. ஒரு சீசன்ல ஃபாஸ்டஸ்ட் 200 ரைட் பாயிண்ட்ஸ் கிராஸ் பண்ண பிளேயரும் தேவாங் தலால். இந்த சீசன்ல வெறும் 12 மேட்சஸ்ல 200 ரைட் பாயிண்ட்ஸ் கிராஸ் பண்ணிட்டாரு. உயிருக்கே ஆபத்தான ஒரு இன்ஜுரியில இருந்து மீண்டு வந்து 2 சீசன்ல தலைவன் இவ்வளோ சம்பவத்தை பண்ணியிருக்காருன்னா யோசிச்சு பாருங்க. இன்னும் எத்தனை ரெக்கார்ட்ஸ் அவர் மேக் பண்ண போறாரு, இன்னும் எத்தனை ரெக்கார்ட்ஸ் அவர் பிரேக் பண்ண போறாருன்னு.